எந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ரொம்ப பெரிய மழை வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது? சார் ஜெனுவினா விஜய் ஃபீல் பண்றாரு. நடந்த சம்பவம் ரொம்ப கோரமான சம்பவம். எங்கேயோ அதுக்கு பிறகு என்னன்னா மழை கொட்டிச்சுன்னா முழுக்க வெள்ளம் வந்துடும். சென்னை ஒண்டி இல்ல, மற்ற மாவட்ட காவல்துறை இவங்கெல்லாம் நமக்கு சரியாவே ஒன்றும் பண்ணலையா? இந்த ஒரு குழப்பமும் சந்தேகம் இருக்கு. அந்த மேட்டர் இப்ப சிபிஐ இன்கொயரி. அதிமுக பாஜக கூட்டணியில அவர் அங்க தயங்குறாரு. ஏன்னா இதை எதெல்லாம் வச்சு மக்கள் அதிருப்தியா இருக்கணும், அது அதிகமா தான் ஆகுது, அது குறையாது. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அவர் திரு சேகர் ஐயர் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சுபா. வணக்கம். மழை புயல் அதுங்கிறது சீசனுக்கு சீசன் நம்ம ரெகுலரா பாக்குறது தான் தமிழகத்துல. இந்த முறை மழை பெய்ய ஆரம்பித்த உடனேயே அமைச்சர்கள் களத்துல இறங்குறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எல்லாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்கல்ல சார்? நல்லா இருக்குல்ல திமுகவோட செயல்பாடு? இல்லைங்க, வேற வழி இல்லைங்க. காரணம் என்னன்னா, ஒரு தடவை மழை பெய்த பிறகு மக்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. இதை சுத்தம் செஞ்சிட்டோம், அதை சுத்தம் செஞ்சிட்டோம், அந்த டிரைனேஜ்ல அதை கிளியர் பண்ணிட்டோம், அப்படி இப்படின்னு எல்லாமே கச்சக்கமா கோடு கூடியா செலவிச்சுட்டு இருக்காங்க முன்ன. அதுக்கு பிறகு என்னன்னா மழை கொட்டிச்சுன்னா முழுக்க வெள்ளம் வந்துடுது. சென்னை ஒண்டி இல்ல, மற்ற மாவட்டங்கள்ல மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. இந்த தர தேர்தல் ரொம்ப நெருக்கிட்டு இருக்கு. இந்த தரத்துல ஏதாவது பெரிய மழை, ஏன்னா மழை அபாயம் வந்துட்டே இருக்கு, புயல் அபாயம் வர நேரம் இது. ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு தென்கிழக்கு பருவமழையோட சீசன். அதனால அந்த பயம் இருந்துட்டே இருக்கு அமைச்சர்கள் மத்தியில, கழக நிர்வாகிகள் மத்தியில். என்னன்னா பெரியதா புயல்லாம் வந்துச்சு, நம்மளோட சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா நமக்கு கெட்ட பேர் வந்துடும். அதை இந்த தடவை நம்ம தாங்க முடியாது. ஏன்னா போன தரம்லாம் அது உடனடியா செல்லாம ரொம்ப விமர்சனம் நடந்த பிறகு இதாச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா மெயினா கம்ப்ளைண்ட் என்ன பாருங்க, அது முனிசிபல் கார்பரேட் சென்னை மாநகர இதுவா இருக்கட்டும், கார்பரேஷனா இருக்கட்டும், அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாங்களா, இல்ல வேற பணத்தை சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே வேலை செஞ்சுட்டே சொன்னாங்களா? அதனாலதான் முதல்வரும் பாத்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப அட்டென்ஷன். கூடவே துணை முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ரொம்ப அங்கங்க ஸ்பாட் விசிட்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் கண்ட்ரோல் ரூமுக்கெல்லாம் போய் பார்த்துருக்காரு. ஏன்னா ஏதாவது பெருசா ஆச்சுன்னா இது இவங்களுக்கு அடிச்சிடும். எந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ரொம்ப பெரிய மழை வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது? சார் தொடர்ந்து வந்து தாவேகா தமிழகத்துல இன்னும் அன்ப்ரூவ் லீடரா இருந்தா கூட விஜய்க்கான ஒரு மாஸ் கேதரிங்ஸ், அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அது அடுத்த பார்ட். பட் மாஸ் கேதரிங்ஸ் அவருக்காக பீப்புள் கிட்ட ஸ்டில் இருக்கு அப்படின்னு முன்னாடி மக்கள் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா கட்சி தலைவரும் நினைக்கிறாங்க விஜய் ஏன் கூட வான்னு கூப்பிடுறாங்க. அது வந்து பாஜகவில இருந்து அதிமுகவில இருந்து எல்லாருமே அதை விரும்புறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, அவருக்கு பாருங்க அப்பீல் இருக்குது, இது சந்தேகம் இல்லை. ஆனா அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் இந்த கரூர்ல நடந்த சம்பவம். இந்த 41 பேர் உயிரிழந்த பிறகு அவரே ஒரு ஷாக்ல இருக்காரு. ஏன்னா அது ஒரு கட்சி ஆரம்பிச்சவங்கள நல்லா எல்லாம் ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் என்ன காரணம் தெரியல, இந்த மாதிரி ஒரு சம்பவம் பிறகு அவர் கட்சிக்கு கெட்ட பேரு, அவருக்கு ஒரு பெரிய அவரோட இது சரியில்லாத மாதிரி வந்துருச்சு. சரியாத. ஏன்னா ஒரு தலைவர்னா இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கணும். எங்க நம்மளோட நிர்வாகிகள குறைபாடுகளா, இல்ல நம்ம வளர்றோம் சொல்லிட்டு இந்த ஆட்சியில் இருக்கிற இப்ப இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், காவல்துறை இவங்கெல்லாம் நமக்கு சரியாவே ஒன்றும் பண்ணலையா? இந்த ஒரு குழப்பமும் சந்தேகம் இருக்கு. அந்த மேட்டர் இப்ப சிபிஐ இன்கொயரிக்கு போயிருக்கு. எஸ்ஐடியும் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட், அது ஒரு பக்கம். இவருக்கு அதனால ஒரு செட்பேக். அதனால முதல்ல இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது அந்த, ஏன்னா இவர் அங்க போவே இல்லைன்னு ஒண்ணு, சம்பவம் நடந்த இரவு அங்கேயிருந்து வந்துட்டாருன்னு கிளம்பி வந்துட்டாரு. இரண்டாவது அங்க இருக்கிறவங்க எல்லாம் கான்டாக்டே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு பிறகு இவர் அனௌன்ஸ் பண்ணாரு 20 லட்சம் ரூபாய் தலா தரேன் யாரு அந்தந்த குடும்பங்களுக்கு எங்க உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு அவர் அவங்களோட வீடியோல வேற பேசியிருக்காரு. இப்ப அடுத்து நேரடியா சந்திக்கணுங்கிறதுக்காக முயற்சி நடத்திட்டு இருக்கு. அது சென்னையில சந்திப்பறா இல்ல வேற எங்கேயாவது சந்திப்பறா, அந்த குடும்பங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து குடும்பங்களோட பேச விரும்புறாரு. ஏன்னா ஒண்ணு நிச்சயம் சுபா, ஏன்னா ஜெனுவினா பாருங்க, ஜெனுவினா விஜய் ஃபீல் பண்றாரு. நடந்த சம்பவம் ரொம்ப கோரமான சம்பவம். எங்கேயோ ஒரு இடத்துல யார் பிழையோ யாரு தப்போ யாரு இதுவோ அது இல்லை. ஆனா நம்மளால முடிஞ்சது அந்த குடும்பத்துக்கு செய்யணும், அவங்களுக்கு எப்படியாவது என்ன உதவி தரணும், அது ஜெனுவினா ஃபீல் பண்றாரு. அதே நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தனியா போனோம்னு நினைச்சோம், ஒரு தனி காட்டு ராஜாவா போனோம், ஒரு தனி ஆல்டர்னேட்டிவ். எனக்கு எதிர்த்தால இருப்பது திமுக தான்,
தவாக்கா திமுக அப்படிதான் இருக்கு பேட்டில், வேற யாருமே இல்லைன்னு ஒரு அடிச்சு போட்டு சொல்லிட்டு இருந்தார். அதுல ஒரு பெரிய டென்ட். அந்த டென்ட்னால இவருக்கு அடுத்த கட்ட முடிவு ஒண்ணு இப்ப இருக்க முடியாத நிலைமையில இருக்காரு. அதான் அவரே அவங்க கட்சியில சொல்வது என்னன்னா, இந்த கரூர் மேட்டர் எல்லாம் ஒரு விதமாக அந்த குடும்பங்களோட பேசிட்ட பிறகு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா இருந்தாலும் பாருங்க, அவருக்கு இனிமே தனியா போனால் பாதகமா சாதகமான ஒரு கேள்வி அவங்க கட்சியிலேயே வந்திருக்கு. ஏன்னா பாருங்க, நீங்க வந்து இவருக்கு நடக்கிற மாதிரி பாருங்க, என்னன்னா பாஜக எடுத்த முடிவு, அதிமுக எடுத்த முடிவு என்னன்னா, எதிர்க்கட்சிகள் ஒன்னா செயல்படலைன்னா எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவா இருக்கிற ஓட்டுல பிளவு ஏற்படும், திமுக எதிர்த்து இருக்கிற ஓட்டுலயும் பிளவு ஏற்படும். இது லாபம் வந்து திமுக கூட்டணிக்கு தான் போகும். சோ அது நம்ம அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் தேவையா? இல்ல விஜய்க்கு யோசிக்க வேண்டியது என்னன்னா, இப்போதைக்கு நம்ம இந்த ஆட்சியை நம்ம இது பண்ணணும், எதிர்க்கணும். அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அதனால பாருங்க, இப்போதைக்கு என்ன கேட்டீங்கன்னா, அவர் ஆப்ஷன்ஸ் ஓப்பனா வச்சிருக்காரு. ஆனா முதல்ல இந்த கரூர் இதுல இருந்து வெளியில வரணும்னு பாக்குறாரு. அதனால்தான் நீங்க கேட்ட கேள்விக்கு அது எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சிக்னல் கொடுப்பது காரணம் என்னன்னா இதுதான். அதாவது ஆக்டர் விஜய் ஒரு முடிவுக்கு வரணும். தனியா போய் என்ன ஆக போகுது? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, திமுக தலைமை இதை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. அவர் விஜய் அந்த பக்கம் போறாரு தெரிஞ்சானா இன்னும் அவருக்கு இடைஞ்சல் நிறைய அதிகமாகும். அதே நேரத்தில் ஒரு எதிர்கட்சி கூட்டணியில் இருந்தால் அவர்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும். இல்லாட்டி இவர் தனியா இருப்பாரு. இந்த சம்பவம் என்ன காமிச்சிச்சு? உங்களுக்கு அனுபவம் கிடையாது, உங்க தலைவர்களுக்கு அனுபவம் கிடையாது. ஒரு கூட்டணியில் இருந்தால் உங்களுக்கு அந்த அனுபவம், ஏன்னா என்ன இருந்தாலும் அதிமுக தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கு அனுபவம் இருக்கிறது. டிஎம்கேவை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற அனுபவம் இருக்கிறது. அதனால இவர் வந்து என்னன்னா கூடி சீக்கிரத்துல அடுத்த 1-2 மாதங்களில் இவரே ஒரு முடிவுக்கு வருவார். என்ன செய்வது, எப்படிப்பட்ட கூட்டணி அமைப்பது, எந்த கூட்டணியில் நம்ம சேருவதா இல்ல நமக்குன்னு ஒரு கூட்டணி அமைப்பதா, இதை பத்தி எல்லாம் பல விஷயம் நடக்கிறது. அதனால்தான் காங்கிரஸ் தலைவர்கள் உள்பட பல கட்சி தலைவர்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன முடிவு விஜய் எடுப்பார்னு. சார், தொடர்ந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல வந்து தமிழகத்துல ஒவ்வொரு அமைச்சரும் வெள்ள நிவாரணமாக பார்வையிடுவதாக இருக்கட்டும், பேசுவதாக இருக்கட்டும் எல்லாம் செய்யறாங்க, நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. நம்மளே நடைப்பயணத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம், தேர்தலுக்கு எவ்வளவு அவசியம்னு சொல்லிட்டு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து எண்மண் எண் மக்கள் போகும்போது ஒரு பெரிய எழுச்சியை பார்த்தோம். தமிழகம் எங்கும் மக்கள் வந்து அவர் கூட நிக்கிறது, பேசுறது, செய்யறது எல்லாமே. இப்பவும் பாஜக நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. தமிழன் நிமிர ஒரு தமிழனின் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த எழுச்சி இருக்கா? இல்லைன்னா பாஜக வந்து தமிழகத்துல இன்னும் வளரவே இல்லை, அதே பெர்சன்டேஜ்ல தான் இருக்காங்கன்னு ஃபீல் பண்றீங்களா சார்? இல்லைங்க, தேர்தலுக்கு முன்னாக ஒன்னும் பர்சன்டேஜ் பத்தி பேச முடியாது. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, பாஜக வந்து பாஜக தலைமை கணக்கிட்டது போல எப்படியாவது நம்ம எதிர்கட்சிகள் எல்லாம் ஜெயிக்க வைக்கிறது பாஜகவோட கடமை. ஒவ்வொரு பாஜக தலைவர்களோட கடமை என்னன்னா, இந்த எதிர்கட்சியோட கூட்டணி இருக்கு பாருங்க, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி, இபிஎஸ் முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ற கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறது தான் கடமை. அதை செய்யணும்னு அதை வலியுறுத்தி இருக்கிறாரு பிரதமரும் சரி, அமித்ஷாவும் சரி, மற்ற இது தொடர்ந்து செய்யறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்ப எல்லா தலைவர்களும் ஓரளவு ரிகன்சைல். ஏன்னா இதுதான் இப்போ இதான் வழி, இதுதான் பாதை, இதுதான் பயணம், இது வேற வழி கிடையாது. அதுல பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சுபா, இந்த தேர்தல் பாருங்க யாருக்கு ரொம்ப குரூஷியல் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப குரூஷியல். திருப்பி இதே அமைப்பு வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா, இதை எதெல்லாம் வச்சுன்னு மக்கள் அதிருப்தியா இருக்கணும், அது அதிகமா தான் ஆக போகுது, அது குறையாது. ஏன்னா ஜெயிச்சு வந்த பிறகு இவர்களுக்கும் என்ன தோணும், இந்த அமைச்சர்களுக்கும் சரி நம்ம தான் திருப்பி வந்துட்டோமே, செய்யறத இன்னும் அதிகமா செய்வோம், அப்படி போயிடும். ஆனா இந்த தடவை ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது வச்சுக்கோங்க, அது தமிழ்நாடுக்கே பெரிய லாபமா இருக்கும். ஒன்று. இரண்டாவது, பாஜகவில என்ன கணக்கு என்னன்னா, நமக்கு நிறைய நேரம் இருக்குது. ஏன்னா நம்ம சரி 2025 டிஎம்கே அரசு திரும்பி வராம டிஎம்கே கூட்டணி தோக்கடித்தால் அது பிஜேபிக்கும் பெரிய சாதகம், அது பிஜேபிக்கும் கிரெடிட் போகும். அதுல அதிமுக இபிஎஸ் முதல்வரான அந்த பெருமை என்டிஏக்கு பெருமை ஆகும். ஆகையால்
இப்போதைக்கு நம்ம கட்சி எப்படி வளர்வது, நாம் என்ன செய்வதுங்கிறத யோசனையை விட்டுவிட்டு எதிர்க்கட்சி கூட்டணி ஜெயித்து இந்த கூட்டணி வெற்றி பெற்று திமுக அரசை வீழ்த்தினால் அது தமிழ்நாடு ஜனநாயகத்துக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா இருக்கும். அந்த இதுலதான் போயிட்டு இருக்காங்க. அதுல என்ன பாத்தீங்கன்னா, சில பிஜேபி தலைவர்களுக்கு தோணிச்சு தனியா போயிருந்தா நல்லா இருக்கும், இப்படி போயிருந்தா. அது பாருங்க, இண்டிவிஜுவலாகவே இது நடக்கிற விஷயம் இல்லை. நம்ம தேர்தல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த மட்டும் கூட்டணி தேவைப்படுது. இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு கூட்டணி என்பது ஒரு நெசசிட்டி, ஒரு தேவையாயிடுச்சு. ஒண்ணு. இரண்டாவது, இந்த தடவை நீங்க என்ன பாக்குறீங்க, திமுக கூட்டணி குரல் அதிகமாயிட்டே போகுது. என்ன கூட்டணி சரி, ஆனா கூட்டாட்சி வேணும், எங்களுக்கு அமைச்சரவையில இடம் வேணும், நாங்களும் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது. இப்ப பீகார்ல நடந்த பிறகு ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா தேஜஸ்வியை கடைசி வரையில் என்டார்ஸ் பண்ணாம வேற தலைவரை வச்சு என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த இடஒதுக்கீடு வச்சுட்டு இந்த பிரச்சனை திமுக கூட்டணியில வரப்போகுது. காங்கிரஸ் சும்மா வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க தலைவர்கள்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அதனால்தான் ஒருவேளை இப்படி இல்லைன்னா அப்படி போயிடலாமா. இவரோட என்ன பாருங்க, ராகுல் காந்தி எத்தனை தடவை பேசிட்டாரு விஜய் கிட்ட கரூர் சம்பவம் பிறகு? ஒரு தடவை பேசினாரு. திருப்பி திருப்பி ஏன் பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி விஜய் கிட்ட? அப்போ எங்கேயோ இடத்துல ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்துவதற்காக இருக்குமோ சார்? இல்ல பாருங்க, ராகுல் காந்திக்கு முழு சிம்பத்தி விஜயோட இருக்குது. விஜய்க்கு என்ன தோணுவது, இந்த கூட்டணி வேற விதமா புது கூட்டணி வந்தா சரி நமக்கு. ஏன்னா விஜய் தயங்குவது எது என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில அவர் அங்க தயங்குறாரு. ஏன்னா பிஜேபியே என்னோட தன் கட்சியோட கொள்கை எதிரிட்டாரு, திமுகவை அரசியல் எதிரிட்டாரு. இதனால தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போக போக தை மாதத்துக்குள்ள தை பிறந்தால் புது கூட்டணி பிறக்குன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை 2026 தேர்தல் யாருக்கு முக்கியமோ இல்லையோ மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு தான் ரொம்ப குரூஷியலான பீரியட். உங்க தலையெழுத்தை மாற்ற போகும் தேர்தல், அதனால யோசித்து வாக்களிப்பாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து கரூர் ஸ்டாம்பேட்ல தலைவன் தனியா ஒரு வழியில போலான்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தாவேகாவின் தலைவர் விஜய்க்கு கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் இதை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும் கட்சிகளை தாண்டி, எதிர்கட்சிகளை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்களே தாவேகாவில் கூட்டணியை எதிர்நோக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பீகார்ல கஜானா காலி, ஆர்ஜேடியா நீங்க என்டிஏ கூட்டணி தலைவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிஏ கொடுக்கிற வாக்குறுதியின் முகமாக நிதிஷ்குமார் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவருக்கு பின்னாடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார். ஆனா இங்க ஆர்ஜேடிக்கு பின்னாடி கரப்ஷன் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு முத்திரை இருக்கு. அதை உடைப்பதற்காக தேஜஸ்வி பாடுபடுவாரா, அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம், நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.